Hello children, நீங்கள் drawing நோட்டில் ட்ரா பண்ணுறதுக்கான ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேன். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ட்ரா பண்ணணும். நீங்கள் எப்போதுமே வந்து ட்ராயிங் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து அன்ரூல் ஷீட் தான் எடுத்துக்கணும். இப்போ நம்ம நோட் கொடுத்துருக்கோம், நோட் எடுத்துக்கலாம். அந்த நோட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 4 சைடு வந்து மார்ஜின்ஸ் போட்டுட்டு ஸோ அந்த மார்ஜின்குள்ளே நீங்கள் வந்து ட்ரா பண்ணணும். எந்த ஒரு ட்ராயிங் வந்து வித்து மார்ஜினோடு இருந்தால் தான் அது வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மார்ஜின் போட்டு நீங்கள் அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கெட்சிங், அதாவது நம்ம என்ன ட்ரா பண்ண போகிறோமோ ஸோ அதோட அவுட் லைன்ஸ் பென்சிலில் நல்லா ட்ரா பண்ணிவிட்டு நம்ம ட்ராயிங் பண்ணது வந்து கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு எல்லாமே ஓகே கரெக்டாக இருக்குது அப்படின்னா தென் நம்ம என்ன பண்ணோம்னா பிளாக் ஸ்கெட்ச் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு வந்து அவுட்லைன் போட்டுக்கணும். நம்ம ஸோ அவுட்லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கலரை நம்ம வந்து ஃபில்லப் பண்ணணும். ஸோ கலர் ஃபில்லப் பண்ணும்போது நம்ம என்ன ட்ராயிங் இமேஜினேஷன் கொடுத்துருக்கோமோ ஸோ அதை விட்டு அந்த கலர் வந்து வெளியே வரக்கூடாது. இது ரொம்ப மஸ்ட்டு. ஆனால் அந்த ட்ராயிங்கோட ஷேப் வந்து தெரியாமல் கூடாது. நம்ம என்ன ட்ராயிங் வரைக்கும் தெரியாது. ஸோ அதனால் அவுட்லைன் தான் இந்த கலர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து வரணும். அதுக்கப்புறம் நான் சொல்லி கேட்டிங்கன்னா கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு லைட் கலர் டு டார்க் கலர் அந்த மெத்தடில் தான் யூஸ் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இமேஜினேஷன் இருக்குன்னா நம்ம வந்து எல்லோ, ஆரஞ்ச், ரெட், ப்ளூ, க்ரீன், பிளாக் இந்த மாதிரி மெத்தடில் தான் ஃபாலோ பண்ணி வரணும். ஏன் இதை வந்து நம்ம வந்து லைட் டு டார்க் வரோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம டார்க் கலர் மேலே வந்து லைட் கலர் வச்சா நமக்கு வந்து அது தெரியாது. இதே வந்து பேஸில் வந்து ஒரு எல்லோ கலர் இருக்குது, அது மேலே ஒரு டார்க் கலர், ஒரு ஆரஞ்சு வைக்கிறோம், அது ஒரு ரெட் வைக்கிறோம், ப்ளூ வைக்கிறோம் அப்படின்னா அது பளிச்சுன்னு தெரியும். ஸோ நம்ம டார்க் கலர் மேலே லைட் கலர் வச்சா தெரியாது. இதுதான் ஃபாலோ பண்ணணும். அதாவது என்ன எந்த வேக்ஸ் கிரேயானாக இருந்தாலும் சரி, போஸ்டர் கலராக இருந்தாலும் சரி, வாட்டர் கலராக இருந்தாலும் சரி, ஆயில் கலராக இருந்தாலும் சரி, மெத்தடு வந்து லைட் டு டார்க். ஸோ இந்த ட்ராயிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்னொன்று முக்கியமானது என்னென்னு சொல்லி வருவீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டு, இன்வால்மெண்ட் வித் க்ரியேட்டிவிட்டி. ஸோ உங்கள் க்ரியேட்டிவிட்டி வந்து இதில் வந்து ரொம்ப முக்கியம். சரியா? இதெல்லாம் இருந்தால் தான் உங்களுடைய ட்ராயிங் வந்து நல்லா பர்ஃபெக்ஷன் வந்து நல்லா வரும். சரிங்களா? ஓகே, இதை நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நோட்டில் நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். ஓகே.
சில்ட்ரன்ஸ், இப்போ நான் பண்ண ட்ராயிங்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதை நீங்கள் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்னா ட்ராயிங் பண்ணி நீங்கள் வந்து நல்லா எக்ஸ்பர்ட் ஆகணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.